கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய தேவ செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம கேட்டுட்டு நம்ம தேவ செய்திக்குள்ளே போகலாம். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். பாடலை கேட்டோம் பிரியமானவர்களே. வார்த்தைகளை பாருங்கள் இவ்வளோ அழகாக. ஒருவேளை ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போகிறமா இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் நம்ம எப்போதும் நம்ம மேலே தான் நோக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறத அழகாக இந்த பாட்டில் நம்ம கேட்டோம். இன்றைக்கும் வேதவசனத்துக்குள்ளே போவோம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதில் முழுக்க ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரங்க. இதில் நம்ம இன்னைக்கு ஊழியக்காரங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவர் நியமித்த ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. ஆண்டவர் சித்தம் வச்சுருக்கிறாங்க. யார் யார் அவங்க ஊழியத்தை பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சித்தம் வச்சுருக்காங்க. அந்த சித்தத்தின் படி தான் ஊழியங்கள் நடக்குது. அதை தான் தாவீது அழகாக ஸ்ட்ரிக்டாக இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அந்த பெட்டி அதை லேவியர்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது திட்டவட்டமாக சொல்கிறாங்க. நாமளும் நிறைய நேரத்தில் நம்ம செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஊழியக்காரங்களாக இருக்கலாம், இல்லை ஊழியம் செய்யாதவங்களும் இருக்கலாம். ஊழியக்காரங்கனாலே கடவுள் அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்கள பயன்படுத்துறது தான். இப்போ எனக்கும் கடவுள் இந்த கிருபை தந்திருக்காங்க. நிறைய ஊழியக்காரங்க மூலமாக பேசி கடவுள் இந்த ஊழியம் செய்யணும்னு சொல்லி எனக்கு உணர்த்ததுனால நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன். இருந்தாலும் தடைகள் உண்டு, அதேமாரி நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே போல் எல்லா ஊழியக்காரங்களும் கேட்டிங்கன்னா எல்லா ஊழியக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் அதிலேருந்து விடுவிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஊழியக்காரங்களை கனமும் பண்ணணும். ஆண்டவர் அதான் இந்த நேரத்தில் விரும்புகிறாங்க. அது சர்ச் ரெவரண்டாக இருக்கலாம், ஆர்சி ஃபாதராக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக உள்ள ஊழியக்காரங்களாக இருக்கலாம். அவங்களாம் ஆண்டவர் நியமித்தவர்கள். அவங்கள நம்ம கனம் பண்ணணும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அன்றே ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரங்களுக்கு கனத்தை கொடுக்க, அன்றே அதன் மூலமாக அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த வேலையை முழுவதும் அவங்க கூட இருங்கப்பா. அப்போ இந்த நேரத்தில் நிறைய பேர் தேவைகளோடு வருத்தத்தோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருப்பாங்கப்பா. அவங்க கண்ணீர் கவலைகள்லாம் நீக்குங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. மேலும் நீங்களே பொறுப்பெடுத்துக்கோங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.